Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க MHC ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். ரொம்ப நாளா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில ட்விஸ்டும் வந்து வச்சிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத இந்த வீடியோ கடைசியில சொல்லிருக்கேன். வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து மே மாசம் வந்து 3ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கிடையாது. இன்னைக்கு தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஜூன் மாசம் 19ஆம் தேதி. சரிங்களா? இது என்ன அப்டேட் அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஜாப் போஸ்டிங்கான நேம் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. காப்பீஸ் அசிஸ்டன்ட், ஆபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர் ஒர்க், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், அதே மாதிரி வந்து ஸ்வைப்பர், மசால்ஜி, வாட்ச்மேன், இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாப்புக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு எல்லாமே ரிசல்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஆக்சுவலா இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிராக்டிகல் எக்ஸாம் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சிவி லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த சிவி லிஸ்ட் அடிப்படையில உங்களை வந்து நேரடியா வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. இது ஏன் வந்து நடக்க போகுது, ஏன் இவ்வளவு சீக்கிரமாவே இந்த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து வைக்கிறாங்க, இந்த பிராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி வந்து வைப்பாங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி. அதே மாதிரி வந்து இது நாள் வரைக்கும் எம்எஸ்சி தரப்புல இருந்து பிராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சிவி லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்தது. இந்த வருஷம் ஏன் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் கடைசியில சொல்றேன். ஸோ இந்த ட்விஸ்ட்டுக்கான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த பிடிஎஃப்ல தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் தமிழ்லயே வந்து ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது விண்ணப்பதாரர்களுக்கான ஒரு தகவல்கள், அதாவது அறிவிக்கை எண் 116 அண்டு 171 2024 நடந்த இந்த நோட்டிபிகேஷனுக்காக தான் இப்ப இந்த பேச்சு வந்து நடந்துட்டு இருக்கு. செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி காவலர் மற்றும் மசால்ஜி தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி வாட்ச்மேன், இந்த மாதிரி கேட்டகரியில நல்லா கவனிக்கணும். இந்த இவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு பொருந்தாது. இந்த தேர்வுக்கு வந்து நடத்தப்படக்கூடிய அந்த செய்முறை தேர்வுக்கு முந்தையதாக, அதாவது முன்கூட்டியே வந்து முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது 14/7/2025 முதல் 19/7/2025 சனிக்கிழமை வரை வந்து நடத்தப்பட உள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜூன் வைஸ் நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. எந்தெந்த ஜூன் வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து லைவா வந்து காட்டுறேன். ஆக்சுவலா இது எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா சென்னையில தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் இந்த கேட்டகரி இந்த ஊர்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கோயம்புத்தூர்ல போயிட்டு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்க திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க மதுரையில போயிட்டு அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா சேலத்துல பண்ணணும். அரியலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி இவங்க எல்லாருமே வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி சவுத் சைடு லைக் வந்து அந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்க திருநெல்வேலியில போயிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டம் சொல்லுவோம் இல்லையா, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து திருவாரூர் மாவட்டத்தில் போயிட்டு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். லைக் வந்து கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் போயிட்டு ஜூன் வைஸா நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. இப்போ இந்த அட்ரஸ் எல்லாமே எப்படி ப்ரோ நாங்க போயிட்டு செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு மேலும் முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தேர்வர்கள் பட்டியல், தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவாளர் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆள் சேர்ப்பு அப்படிங்கிற பிரிவில், அதாவது MHC உடைய ரெஜிஸ்டர் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். சரிங்களா? யாரெல்லாம் வந்து அதாவது வந்து செய்முறை தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பிராக்டிகல் எக்ஸாமுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்குது. சோ இது எதுக்காக வந்து இந்த முறை வந்து இப்படி வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது இப்ப சென்ற ஆண்டு வந்து இப்ப ரீசெண்டா நீங்க நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் வந்து சில நபர்கள், எல்லாருமே கிடையாது, சில நபர்கள் வந்து ஃபேக்கான சர்டிபிகேட் வந்து ரெடி பண்ணி லைக் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல டிஸ்ட்ரிபியூட் இடவா இருக்கக்கூடியது, அதே மாதிரி வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அதனால எனக்கு வந்து வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம உள்ள வந்து போயிடலாம். அந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு சர்டிபிகேட்லாம்
ஃபேக்கா ரெடி பண்ணி அவங்க ஜாபுக்கு உள்ள போறதுனால கவர்மெண்ட் சார்பில் வந்து வெரிஃபிகேஷன் பண்றப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்களால பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிக்க முடியாதனால இந்த விஷயத்தை வந்து முன்கூட்டியே பண்றாங்க. அப்போ இந்த சிவி லிஸ்ட் அப்படிங்கிற பட்டியல்ல வந்து உங்களோட பேர் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது வருமான்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க் மினிமம் அந்த மார்க் வந்து எடுத்துட்டு ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மெயில் வந்து நீங்க பெர்ஃபெக்ட்டா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணவங்களுக்கு அடுத்த கட்டமா தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பிராக்டிகல் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் சிவி லிஸ்ட் வந்து குடுப்பாங்க. இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு. அப்பன்னா நம்மளுக்கு வந்து பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்எஸ்சி வெப்சைட்ட நீங்க அடிக்கடி வந்து செக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து போடுவோம். சோ வெயிட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 14ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து சிவி பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. லைக் வந்து 12ஆம் தேதி நம்மளுக்கு வந்து குரூப் 4 வந்து நடக்குது சனிக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு லீவு. திங்கட்கிழமையில இருந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப 14ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த மாசம் லாஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம் சிவி லிஸ்ட் சரிங்களா? சோ அந்த சிவி லிஸ்ட் வந்த உடனே அந்த பட்டியல்ல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து குடுத்துருவாங்க. அதாவது அந்த ஜோன் வைஸ் நம்மளுக்கு வந்து குடுத்துருவாங்க சரிங்களா? அதனால மண்டல வைஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்தெந்த மாவட்டத்துல வந்து வந்திருக்கு. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணணும். நீங்க எந்த ரவுண்டுல அதாவது வந்து காலையில போணுமா, ஆஃப்டர்நூன் போணுமா அந்த ரவுண்டுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சிவி லிஸ்ட் வந்து குடுப்பாங்க. லைக் வந்து டிஎன்பிசி எப்படி வந்து சிவி லிஸ்ட் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்களோ, அதே மாரி இவங்களும் வந்து குடுப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யாருக்கெல்லாம் வந்து சிவி லிஸ்ட் வந்து என்னோட பேர் வந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரிட்டன் டெஸ்ட்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருந்தீங்க அப்படிங்கறதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.